ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி குக்கிங். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு 3 விதமான எக் ரோல் சப்பாத்தியில் பண்ண போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3 டிஷ்ஷுக்குமே சப்பாத்தி தான் பேஸ். அதனால ஃபர்ஸ்ட் சப்பாத்தியை ரெடி பண்ணி எடுத்துக்கறலாம். முதல்ல நம்ம எக் ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ண போகிறோம். அதுக்கு எப்பவும் போல் மாவை நல்லா தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் 2 தடவை மடக்கி விட்டுட்டு திரும்பவும் நல்லா தேய்ச்சிக்கிறலாம். அப்போ தான் எக் ஸ்டஃபிங்கை உள்ளே ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த எக் ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு மட்டும் நம்ம மாவை மடித்து தேய்ச்சிக்கிறணும். மித்த 2 வெரைட்டிக்கும் நம்ம ரெகுலராக சப்பாத்தியை எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கிறலாம். நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக் ஸ்டஃப்டு சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கு ஒரு டம்ளர்ல 2 முட்டைகளை உடைச்சு ஊத்திக்கிறலாம். கொஞ்சமா பொடியா நறுக்கின வெங்காயம், பொடியா நறுக்கின கொத்தமல்லி, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் மிளகு தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கிறலாம். இதை தனியா எடுத்து வச்சுட்டு இப்போ சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம். ஒரு தவால நம்ம ஏற்கனவே மடிச்சு தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தியை போட்டுக்கிறலாம். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கிறலாம். சப்பாத்தியை மடிச்சு தேய்ச்சனால ஓரளவு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு லேயர் தனியா தெரியும். அந்த லேயர்ல நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற முட்டைய உள்ள ஊத்திக்கிறலாம். பாருங்க, இப்ப நம்ம ஊத்தின முட்டை சப்பாத்தி உள்ள நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 2 பக்கமும் பெரட்டி போட்டு இதை வேக வச்சுக்கிறலாம். சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, முட்டை நல்லா உள்ள ஸ்ப்ரெட் ஆகி சூப்பரா வந்திருக்குது. அடுத்து எக் சப்பாத்தி ரோல். இப்போ நம்ம சப்பாத்தியை தவால போட்டுக்கிறலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம ரெகுலரா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே நல்லா ஒல்லியா தேய்ச்சி போட்டுக்கிறலாம். நம்ம ஏற்கனவே அடிச்சு வச்ச முட்டைய இது மேல ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறலாம். பாருங்க, சப்பாத்தி ஃபுல்லா நான் இந்த முட்டைய நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். சுத்தி எண்ணெய் ஊத்தி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாம். அவ்வளவுதான், எக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ரோல் பண்ணி கட் பண்ணிக்கிறலாம். மூணாவதா வெஜ் அண்ட் எக் ரோல். இப்போ ஒரு பேன்ல ரெகுலரா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி போட்டுக்கிறலாம். இந்த எக் ரோலுக்கு பிளைனா ஒரு முட்டை, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுக்கிறலாம். நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் இந்த முட்டைய சப்பாத்தி மேல ஊத்தி நல்லா பரப்பி விட்டுக்கிறலாம். நீங்க முதல்லயே தவால முட்டைய ஊத்திட்டு தேய்ச்சி வச்ச சப்பாத்திய அதுக்கு மேல கூட போட்டுக்கிறலாம். இப்போ சுத்தி எண்ணெய் ஊத்தி 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இத ஒரு பிளேட்ல மாத்திக்கிறலாம். இப்போ உள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நீளமா கட் பண்ண வெங்காயமும் நீளமா கட் பண்ண கேப்சிகமையும் சேர்த்து லைட்டா வதக்கிக்கிறலாம். இப்போ நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச பிளைன் முட்டை சப்பாத்தி மேல 1 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கெட்சப்பையும் சேர்த்து இதை நல்லா பரப்பி விட்டுக்கிறலாம். இப்ப வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் குடமிளகாவையும் மேல தூவிக்கிறலாம். கூடவே நான் ஃப்ரெஷ் வெள்ளரிக்காவை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் மேல தூவிக்கிறலாம். இப்போ டைட்டா ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டா வெஜ் எக் ரோல் ரெடி. பார்த்து ரசியுங்கள், சுவைத்து மகிழுங்கள்.
இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.